ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருக்குறளில் இருக்கிற மக்கட்பேறுங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்கிற குறள்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குறள், பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. மீனிங் என்னென்னா, அறிவுடைய குழந்தை செல்வத்தை தவிர பிற செல்வங்களை யாம் மதிப்பதில்லை. நம்மளுக்கு மிகப்பெரிய செல்வம் என்னென்னா அறிவுடைய குழந்தை செல்வங்கள் தான். பிற செல்வங்கள் அவ்வளோ மதிப்பானது கிடையாது, நம்ம மதிக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். மீனிங், பழியில்லா பண்பு குழந்தைகளை பெற்றால் பெற்றோரை எப்பிறவியும் தீயவை நெருங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பழியில்லாத ஒரு பண்பான குழந்தைகளை பெற்றோம்னா பெற்றோரை எந்த பிறவியிலையுமே தீயவைகள் நெருங்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். மீனிங் என்னென்னா, தம் நல்வினையால் குழந்தைகள் பிறத்தலின் குழந்தைகளே பெற்றோரின் பொருளாவார். தம் நல்வினையால் குழந்தைகள் பிறத்தலின் குழந்தைகளே பெற்றோரின் பொருளாவார்னு சொல்கிறாங்க. அடுத்து, அமிழ்தினும் ஆற்ற இனித்தேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். மீனிங் என்னென்னா, அமிழ்தினும் மிக இனிக்குமே தம் குழந்தைகள் இளங்கையால் கிண்டிய உணவு. அதாவது அமிழ்த விட ரொம்ப இனிக்கிறது எதுனா, தன்னோட குழந்தைங்க அவங்களோட பிஞ்சு கைகளால் சமைச்ச உணவு தான் அமிழ்த விட இனிக்கும்னு சொல்கிறாங்க. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம் மற்று அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மீனிங் என்னென்னா, குழந்தை மேனிப்படுவது உடலுக்கு இன்பம், மழலை சொல் கேட்பது காதுக்கு இன்பம்னு சொல்கிறாங்க. குழந்தையோட மேனி நம்மளோட மேலே பட்டுச்சுன்னா அது நம்மளோட உடலுக்கு இன்பம். அந்த குழந்தைகளோட மழலை சொற்கள், குழந்தைத்தனமான இந்த சொற்கள் கேட்பது காதுக்கு இன்பம்னு சொல்கிறாங்க. அடுத்து, குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மீனிங் என்னென்னா, தம் குழந்தைகளின் மழலை சொல் கேளாதவரே குழல் இசை யாழிசை இனியது என்பர். அதாவது குழலோட இசை இனிமையாக இருக்குது, யாழினுடைய இசை இனிமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா, தன்னோட குழந்தைகளோட மழலை சொல்ல கேட்காதவங்க தான் குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளோட அந்த சொல் மழலை சொல் குழலிசையை விடவும் யாழிசையை விடவும் இனிமையானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். அவையில் முந்தியிருக்கும்படி அறிவளிப்பதே தந்தை மகனுக்கு செய்யும் கடமை. ஒரு தந்தையோட கடமை என்னன்னா, தன்னோட மகனை நிறையா படித்தவங்க இருக்கிற அவையின் முன்னாடி முந்தி இருக்கிற மாதிரி அறிவளிக்கிறது தான் ஒரு தந்தையோட கடமைன்னு சொல்கிறாங்க. அவையில் முந்தி இருக்கும்படி அறிவளிப்பதே தந்தை மகனுக்கு செய்யும் கடமைன்னு சொல்கிறாங்க. அடுத்து, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. மீனிங் என்னென்னா, தம் குழந்தைகளை பேரறிவுடையவர் ஆக்குவது பெற்றோருக்கும் எல்லோருக்கும் இனியது. தன்னோட குழந்தைகளை பேரறிவுடையவராய் ஆக்குவது பெற்றோருக்கு மட்டுமல்லாமல் எல்லாருக்குமே இனியதுன்னு சொல்கிறாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகன் வீரன் என்று புகழ கேட்ட தாய் பெற்ற காலத்திலும் பெருமகிழ்ச்சி அடைவாள்னு சொல்கிறாங்க. தன்னோட மகனை பெற்ற பொழுது இல்லாத சந்தோஷம் நிறைய பேர் அவரோட மகனை வீரன் அப்படின்னு சொல்லி புகழப்பட்ட அந்த வார்த்தையை கேட்கும்போது தான் பெற்ற பொழுதும் இருந்த இன்பத்தை விட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அதாவது எத்தவன் செய்து பெற்றான் இவன் தந்தை என்று பலர் சொல்லும்படி நடப்பதே மகனின் கடமை, மகன் கடமைன்னு சொல்கிறாங்க. ஒரு மகனோட கடமை என்னன்னா, இந்த பையனை பெற்றதுக்கு இவன் என்ன தவம் செஞ்சானோ இவ்வளோ ஒரு நல்ல பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள் புகழணுமா. அதுதான் மகனோட கடமை. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மக்கட்பேறுங்கிற டாப்பிக்கில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற எல்லா குறளையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அதிகாரத்தில்
இருக்கிற 10 குறளையும் பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.